ஷியாமலவாணி 90.4 சமுதாய வானொலியின் வானொலி மூலம் கணிதம் கற்போம். இந்நிகழ்ச்சிக்கு ஊக்கம் மற்றும் ஆதரவு வழங்குவோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பாடல் குழுமம், புதுதில்லி. முதலாவதாக கணித வினாடி வினா. இதில் பங்கேற்பவர்கள் மதுரை மாவட்டம் கும்பாடி கிராம மக்கள். இப்பொழுது அறிமுக நேரம். முதல் அணி, நீங்க இப்போ உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. என் பேர் மல்லிகா. என் கூட என் பார்ட்னரா வந்திருக்கவங்க பேரு சுகப்பிரியா. நாங்க ஏ டீம். இரண்டாவது அணி. வணக்கம், என் பேர் ஜோதி. என் கூட வந்திருக்கவங்க பேர் சாந்தி. நாங்கள் பி டீம். மூன்றாவது அணி. இப்போ உங்களுடைய அறிமுகம். வணக்கம், என் பேர் வசந்தா. என் கூட வந்திருக்கவங்க ஆதிலட்சுமி. நாங்கள் சி டீம். நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர் திருமதி வி. கல்யாணி, கணித ஆசிரியை, கிருஷ்ணமால் ராமசுப்பையர் பள்ளி, மதுரை. வினாடி வினா போட்டியின் விதிமுறைகள். போட்டியில் மொத்தம் 5 சுற்றுகள். ஒவ்வொரு சுற்றிலும் ஒவ்வொரு அணிக்கும் 5 கேள்விகள் கேட்கப்படும். ஒவ்வொரு கேள்விக்கும் 10 மதிப்பெண்கள். ஒவ்வொரு சுற்றின் முடிவிலும் நீங்கள் பெற்ற மதிப்பெண்கள் அறிவிக்கப்படும். உங்கள் ஒவ்வொரு அணிக்கும் ஸ்லேட் கரும்பலகை கொடுக்கப்பட்டுள்ளது. கேள்விக்கான பதிலை நீங்கள் கணக்கிட்டு சரி செய்த பின் பதில் தெரிவிக்கலாம். நீங்கள் பதில் சொல்லவில்லை என்றால் அக்கேள்வி அடுத்த அணிக்கு கேட்கப்படும். அப்படி நீங்கள் விடை சொல்லும் பட்சத்தில் 5 மதிப்பெண்கள் மட்டும் கிடைக்கும். 1 மற்றும் 2ஆம் இடத்தை பெறுபவருக்கு சிறப்பு பரிசு வழங்கப்படும். மற்றவர்களுக்கு ஆறுதல் பரிசு வழங்கப்படும். கணித வினாடி வினா நிகழ்ச்சியில் இறுதி சுற்றான 5வது சுற்று ஆரம்பம். டீம் ஏ, உங்களுக்கான முதல் கேள்வி. இந்த 5வது சுற்றில் ரொம்ப பிரம்மாண்டமாக ஒரு ஊரில் ஓவிய கண்காட்சி நடக்குது. இந்த கண்காட்சியில் பார்த்தீங்கன்னா அந்த இயற்கை ஓவியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் ஒரு 23 ஓவியங்கள் வச்சுருக்கிறாங்க. அதே போல் இந்த வெவ்வேறு உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களை ஓவியமாக வரைஞ்சி அது ஒரு 13 ஓவியங்கள் வச்சுருக்கிறாங்க. அப்புறம் அந்த கடலுக்கு அடியில் நடக்கக்கூடிய மாற்றங்கள், அதாவது அந்த கடலில் எப்படிலாம் இருக்குது அப்படின்ற ஒரு அமைப்புகளை வெளிப்படுத்துகிற விதமாக அதில் ஒரு 25 ஓவியங்கள் வச்சுருக்கிறாங்க. இது போக அதாவது சுய ஓவியம், தன்னோட சொந்த கற்பனையில் ஒரு 2 ஓவியங்கள் வரைஞ்சி வச்சுருக்கிறாங்க. மொத்தம் அந்த ஓவிய கண்காட்சியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஓவியங்கள் எத்தனை? 63. சரியான பதில். டீம் ஏ, உங்களுக்கு இந்த சுற்றுல 10 மதிப்பெண்கள். இரண்டாவது கேள்வி. ஒரு புத்தகத்தில் மொத்தம் 520 பக்கங்கள் இருக்குது. அந்த புத்தக ஆசிரியர், அதாவது புத்தகம் எழுதினவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தன்னுடைய வாழ்க்கை வரலாறை முதல்ல இருக்கக்கூடிய 213 பக்கத்தில் எழுதி முடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த கடைசி 51 இருக்குது பாருங்கள், அந்த 520க்கு முன்னால் ஒரு 51 பக்கத்தில் தன்னுடைய லட்சியங்கள் எல்லாம் அந்த பக்கங்கள் எழுதிக்கிறார். அப்போது இந்த நடுவில் இன்பிட்வீன் இருக்கக்கூடிய அந்த புத்தகத்தினுடைய பொருள், இந்த புத்தகம் இதுக்காக தான் எழுதியிருக்கிறாங்க அப்படின்ற விஷயங்கள் அதில் இருக்குது. அது எத்தனை பக்கங்கள்? 256. சரியான பதில். இந்த கேள்விக்கு உங்களுக்கு 10 மதிப்பெண்கள். இப்போது அடுத்த கேள்வி. ஒரு கல்யாண மண்டபம் ஒன்று இருக்குது. ஒரு விசேஷங்கள் இதில் நடக்குது. அந்த விசேஷத்துக்காக வந்திருக்கிறவங்களுக்கு சேர் அடுக்கி வைக்கிறாங்க. அதை எப்படி போடுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நீல வரிசையில் ஒரு 24 சேர் போடுறாங்க, நீல வரிசை. அதே போல் அகல வரிசையில் ஒரு 10 சேர் போடுறாங்க. அப்படின்னா மொத்தம் அந்த மண்டபத்தில் எத்தனை சேர் போட்டாங்க? 240 சேர். சரியான பதில் சொன்னீங்க. இந்த கேள்விக்கு டீம் ஏக்கு 10 மதிப்பெண்கள். அடுத்த கேள்வி. குமரன் சென்னையிலிருந்து திருச்சிக்கு 5 மணி நேரம் பயணம் செய்கிறாரு.
அந்த பயணம் முடிச்சுட்டு என்ன பண்ணுறாருன்னா அங்கேருந்து அப்படியே தொடர்ச்சியாக தஞ்சாவூருக்கு 3 மணி நேரம் பயணம் செஞ்சு போகிறாரு. அங்கே போய் அந்த வேலைகள்லாம் முடிச்சுட்டு காரைக்குடி போகணும்னு நினைக்கிறாரு. அதுக்கு ஒரு 2.5 மணி நேரம் ட்ராவல் எடுத்துக்கிறாரு. திரும்ப அங்கேருந்து எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு 6 மணி நேரம் பயணம் செஞ்சு கோயம்புத்தூருக்கு போகிறாரு. அவர் ஆரம்பத்திலிருந்து போய் இறங்கின வரைக்கும் எவ்வளோ நேரம் பயணம் செஞ்சார்? 16.5 மணி நேரம் குமரன் பயணம் செஞ்சிருக்காரு. சரியான பதில் சொன்னீங்க. இந்த கேள்விக்கு உங்களுக்கு 10 மதிப்பெண்கள். ஒரு கூடையில் 75 இந்த சாத்துக்குடி பழம் வந்து வச்சுருக்கிறாங்க, சரிங்களா? அதில் வந்து 26 பழங்கள் ஜூஸ் போடுறதுக்காக எடுத்துட்டாங்க. மீதம் வந்து ஒரு 21 பழங்களை வந்து அப்படியே வந்து சாப்பிட்றதுக்காக வச்சுருக்கிறாங்க. அப்படியே முழுசாக தோலை உரிச்சிட்டு சாப்பிடலாம் அப்படின்றதுக்காக வச்சுருக்கிறாங்க. பயன்படுத்தாத பழங்கள் எத்தனை இருக்கும்? 28. சரியான பதில். இந்த கேள்விக்கு உங்களுக்கு 10 மதிப்பெண்கள். ஏ அணிக்கான கேள்விகள் முடிவடைந்ததுமா? டீம் பி உங்களுக்கான கேள்விகள் இப்போ ஆரம்பமாக போகுது. ஒரு கதவு செய்கிறதுக்கு 3500 ரூபாய் செலவாகுது. 5 கதவு செய்யணும் அப்படின்னா எத்தனை ரூபா கொடுத்து வாங்கணும்? 17,500 ரூபாய். சரியான பதில். டீம் பி உங்களுக்கு இந்த கேள்விக்கு 10 மதிப்பெண்கள். அடுத்த கேள்வி. ஒரு பண்ணையில் 80 கோழிகள் வந்து வளர்க்குறாங்க. அந்த கோழிகள் எல்லாமே வந்து 5 முட்டைகள் வந்து போடுது. அப்படின்னா மொத்தமாக எத்தனை முட்டைகள் அந்த பண்ணையிலேருந்து நம்ம எடுக்கலாம்? 400 முட்டைகள் எடுக்கலாம். சரியான பதில் சொன்னீங்க. இந்த கேள்விக்கு உங்களுக்கு 10 மதிப்பெண்கள். அடுத்த கேள்வி. சுந்தர் தன்னுடைய அம்மாவுக்கு 2500 ரூபாய்க்கு ஒரு பட்டு புடவை எடுத்து கொடுக்குறாரு. தன்னுடைய அப்பாவுக்கு அதே போல் ஒரு 725 ரூபாய்க்கு ஒரு வாட்சையும் வாங்கி ப்ரெசென்ட் பண்ணுறாரு. அவன் அந்த அன்பளிப்பாக கொடுத்தான் இல்லையா, அதனுடைய மொத்த மதிப்பு எவ்வளவு? 3,225 ரூபாய். சரியான பதில். இந்த மூன்றாவது கேள்விக்கு உங்களுக்கு 10 மதிப்பெண்கள். நான்காவது கேள்வி. ஒரு கடைக்காரர் ஒரு நாளைக்கு சராசரியாக 560 ரூபாய் சம்பாதிக்கிறாரு. அவருடைய மாத செலவு 5000 ரூபாய். செலவெல்லாம் போக அவர் கையில் எவ்வளவு இருப்பு இருக்கும்? 11,000. இது தவறான விடை. டீம் சி, நீங்கள் உங்களுக்கு ஒரு பதில் சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. எங்களுக்கு தெரியலைங்க சார். டீம் சி தெரியல அப்படின்னு சொல்லிட்டாங்க. டீம் ஏ நீங்கள் முயற்சி செய்யலாம். இது உங்களுக்கான ஒரு பதில் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு. 11,800. சரியான பதில். டீம் பிக்கான கேள்விக்கு நீங்கள் பதில் சொன்னீங்க. டீம் ஏ, அதனால் உங்களுக்கு 5 மதிப்பெண்கள். இந்த கிரண் அப்படின்ற ஒரு பையன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா செல்ஃபோன் வந்து வாங்கலான்னு பிளான் பண்ணி போகிறாரு. மொத்தமாக வந்து 550 ரூபான்னு ஃபோன் வந்து ஒரு நிறையா ஃபோன் வாங்குறாரு. மொத்தமாக அவருக்கு பில் வருது எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 5500 அப்படின்னு பில் வருது. அப்படின்னா அவர் எடுத்த ஃபோனுடைய எண்ணிக்கை எத்தனை? 10 ஃபோன் எடுத்திருப்பார். சரியான பதில். இந்த கேள்விக்கு உங்களுக்கு 10 மதிப்பெண்கள். டீம் பிக்கான கேள்விகள் முடிஞ்சாச்சு. இப்போ அடுத்த டீம் சிக்கான கேள்விகள் ஆரம்பமாகுது. உங்களுக்கு முதல் கேள்வியா இப்போ இந்த 5வது சுற்றுல ராஜன் வந்து 5 வண்டி நிறையா நெல் மூட்டையாக ஏற்றிட்டு போகிறார். ஒவ்வொரு வண்டியிலையும் பார்த்தீங்கன்னா 25 மூட்டைன்னு ஏற்றிட்டு போகிறாரு. அப்படின்னா இந்த 5 வண்டிக்கும் சேர்த்து எத்தனை மூட்டை எடுத்துகிட்டு போயிருப்பார்? 225. டீம் சி தப்பான பதில் சொன்னாங்க. டீம் ஏ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. 125. டீம் சிக்கான கேள்விக்கு டீம் ஏ பதில் சொன்னீங்க. உங்களுக்கு அதனால் 5 மதிப்பெண்கள் இந்த கேள்விக்கு. டீம் சி உங்களுக்கான 2வது கேள்வி. இந்த ஷியாமலன் அப்படின்றவர் என்ன பண்ணுறாருன்னா பாய் விற்கிறது அந்த வேலை பார்க்குறாரு. ஒரு பாய் பின்னுறதுக்கு அவருக்கு 2 மணி நேரம் தேவைப்படுது. இதே போல் 15 பாய் பின்னணும்னா அவர் எவ்வளோ நேரம் எடுத்திருப்பார்? 30 மணி நேரம் சார். சரியான பதில்.
10 மதிப்பெண்கள் இந்த இரண்டாவது கேள்விக்கு. இந்த போட்டி நிறைவடைகிறதுக்கு இன்னும் 3 கேள்விகள் இருக்குது. அந்த 3வது கேள்வி இப்போது டீம் சிக்கு. ராதா வந்து இந்த இஸ்திரி போடுற தொழில் செய்கிறாங்க. அவங்க வந்து 4 துணியை இஸ்திரி போடுறதுக்கு 10 நிமிஷம் எடுத்துக்கிறாங்க. 12 துணியை இஸ்திரி போடணும். எவ்வளோ நேரம் எடுத்துக்குவாங்க? 30 நிமிடங்க சார். சரியான பதில் சொன்னீங்க. இந்த கேள்விக்கு டீம் சிக்கு 10 மதிப்பெண்கள். 4வது கேள்வி. இந்த அர்ஜுன்ற குட்டி பையன் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஐஸ்கிரீம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 15 ஐஸ்கிரீம் வாங்குறாரு. இப்படி 15 ஐஸ்கிரீம் வாங்கும்போது என்ன ஆகுதுன்னா 750 ரூபா பில் வருது. சரிங்களா? ஆனால் கையில் வச்சிருக்கிறது 615 ரூபா தான் கையில் இருக்குது. இன்னும் எவ்வளோ ரூபா பாக்கி தேவைப்படுது? 135ங்க சார். சரியான பதில். இந்த கேள்விக்கு 10 மதிப்பெண்கள். இன்னும் ஒரே ஒரு கேள்வி பாக்கி இருக்குது. வாழைமரம் வாங்குறதுக்காக இந்த பொன்னம்பலம் அப்படின்றவர் வந்து போகிறாரு. ஒவ்வொரு வாழைமரமும் 150 ரூபா சொல்கிறாங்க. அப்படின்னா 6 வாழைமரத்துக்கு எவ்வளோ ரூபா பணம்? 900 ரூபாங்க சார். சரியான பதில் சொன்னீங்க. டீம் சி உங்களுக்கு இந்த கேள்விக்கு 10 மதிப்பெண்கள். இந்த 5 சுற்றுகளுமே நிறைவடைஞ்சாச்சு. எல்லாரும் நல்லா விளையாண்டீங்க. போட்டியில் கடைசி அந்த மதிப்பெண்கள் வந்து அறிவிக்க வேண்டிய ஒரு நேரம். இந்த 5 சுற்றுகளின் முடிவில் ஏ டீம் 245 மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர். டீம் பி இந்த 5 சுற்றுகளின் முடிவில் 240 மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர். டீம் சி இந்த 5 சுற்றுகளின் முடிவில் 190 மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர். இந்த 5 சுற்றுகளையும் சேர்த்து முதலிடம் பெற்ற டீம் ஏக்கு இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் கணித ஆசிரியை திருமதி வி கல்யாணி அவர்களால் ரொக்க பரிசுகள் வழங்கப்படுகிறது. இதேபோல் 2ஆம் இடம் பெற்ற டீம் பிக்கு ரொக்க பரிசுகள் இப்போது வழங்கப்படுகிறது. மற்றவர்களுக்கு ஆறுதல் பரிசுகள் வழங்கப்படுகின்றன. கணித வினாடி வினா. இதில் பங்கேற்றவர்கள் மதுரை மாவட்டம் கொம்பாடி கிராம மக்கள். கணித வினாடி வினா நிகழ்ச்சியினை இனிவரும் பகுதிகளில் கேட்கலாம். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியின் போது எங்களது வானொலி நிலையத்திற்கு நீங்கள் பதிவிற்காக வந்திருந்த போது ஏற்பட்ட சுவையான அனுபவங்களையும், நாங்கள் உங்களை தேடி வந்து பதிவினை மேற்கொண்ட போது ஏற்பட்ட அனுபவங்களையும், இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பகுதிகள் குறித்தும், நீங்கள் எதிர்பார்க்கும் மாற்றம் குறித்தும், நிகழ்ச்சிகளை கேட்டதனால் நீங்கள் கண்ட உண்மையான பலன் இவைகளை குறித்தும் உங்கள் கருத்துக்களை வெளிப்படையாக கேட்டு அறிய விரைவில் உங்களை நாடி வரவுள்ளது சியாமளவாணி. இனி கலந்துரையாடல் கேட்கலாம். கலந்துரையாடல். கலந்துரையாடலில் இன்று மின்சாரத்தில் கணிதம். கலந்துரையாடுபவர்கள் உதவி செயற்பொறியாளர் முத்துராமலிங்கம் மற்றும் உதவி பொறியாளர் ராஜலட்சுமி, தமிழ்நாடு மின்சார வாரியம், கப்பலூர், மதுரை. இதில் பங்கேற்பவர்கள் மதுரை மாவட்டம் கொம்பாடி கிராம மக்கள். வணக்கம், என் பேர் ஜெயலட்சுமி. என் பெயர் ஆதிலட்சுமி. என் பேர் வெள்ளையம்மாள். என் பேர் பவுன்தாய். என் பேர் மாரீஸ்வரி. என் பெயர் ஜோதி. நாங்கள் கொம்பாடி கிராமத்திலிருந்து 100 நாள் வேலை திட்டத்திலிருந்து வந்திருக்கோம். இங்கே மின்சாரத்தில் கணிதம் என்ற நிகழ்ச்சியில் கலந்துக்கிற நாங்கள் வந்திருக்கோம். வணக்கம், எனது பெயர் முத்துராமலிங்கம். நான் உதவி செயற்பொறியாளர், பகிர்மானம், கப்பலூர் பதவியில் பணிபுரிகின்றேன். 100 நாள் திட்டத்தில் வேலை பார்க்கும் பொதுமக்களுக்காக
மின்சாரத்தில் கணிதம் எவ்வாறு பயன்படுகிறது என்பதை பற்றி கலந்துரையாடல் செய்ய வந்திருக்கின்றேன். என்னுடன் எனது பெயர் ராஜலட்சுமி. நான் உதவி மின் பொறியாளர், தொழிற்பேட்டை கப்பலூர் பிரிவிலிருந்து கொம்பாடி கிராமத்திலிருந்து 100 நாள் வேலை பார்க்கும் மக்களுக்கு மின்சாரம் மற்றும் கணக்கியல் எப்படி உபயோகப்படுத்துறது என்பதை கூற வந்திருக்கிறேன். எலக்ட்ரிக் ஜாமான்களை கம்மியான விலையில் வாங்கினா கரண்ட் பில்லும் கம்மியாகுமா சார்? இது தவறான உதாரணம்மா. ஏன்னா கம்மியான காசுக்கு கம்மியான கரண்ட் வருமா, கம்மியான கரண்ட் வீடு வருமானு கேட்குறீங்க. தவறான சிந்தனை. ஐஎஸ்ஐ முத்திரையிட்ட பொருள்னா தரமான பொருட்கள். இப்போ ஐஎஸ்ஐ முத்திரை உள்ள பொருள் போட்டிங்கன்னா, இப்போ நம்ம உதாரணத்துக்கு ஒரு மின் விசிறி எடுத்துட்டிங்கன்னா அதில் காப்பர் வைண்டிங் பண்ணியிருப்பாங்க, வால் பேரிங் போட்டிருப்பாங்க. அதிகமான அந்த 1200 ஆர்பிஎம் அந்த மின்விசிறி சுற்றுதுன்னா கரெக்டாக 1200 ஆர்பிஎம் சுற்றும். அப்போது அந்த வோல்டேஜும் அது தாங்கும், 230 வோல்டேஜும் அது தாங்கும். நம்ம கணக்கீடு பிரகாரம் பார்த்திங்கன்னா நம்ம கணக்கு வாங்குகிறோம் இல்லையா, 230 வோல்டேஜ் உள்ள ஒரு ஃபேனை வாங்கி அந்த 1200 சுற்று உள்ள ஃபேனை வாங்கி நம்ம மாட்டினோம்னா அது கரெக்டாக அந்த ஐஎஸ்ஐ முத்திரையிட்ட பொருட்கள் கரெக்டாக உபயோகப்படுத்தப்படும். அதே மாதிரி மின்சாரத்தையும் சிக்கனமாக அது பயன்படுத்தப்படும். ஆனால் காசு கம்மியான ஐஎஸ்ஐ முத்திரையிடாத காசு கம்மியான பொருளை வாங்கினீங்கன்னா அது அலுமினிய வைண்டிங்கோ அல்லது வேறு மெட்டீரியல் உள்ள பொருட்களையோ அவங்க தயார் பண்ணியிருப்பாங்க. பேரிங்கும் அதில் இருக்காது. அதனால் நம்ம எதிர்பார்க்கிற ஸ்பீடு அதில் இருக்காது. சுற்று அதாவது 1100 ஆர்பிஎம் இல்லாமல் திடீர்னு பார்த்தீங்கன்னா 1600 ஆர்பிஎம் போகும், திடீர்னு பார்த்தா 400 ஆர்பிஎம் போயிடும். அதுக்கு தக்கன நிலையான வோல்டேஜ் அதை தாங்காது. 230 வோல்டேஜ் தவறாமல் ஒரு 100 நம்ம இதில் ஒரு வோல்டேஜ் வேறுபாடு கொஞ்சம் அதிகமான கூட அந்த மின் கம்பி எரிந்து விடும். அது போக அதிகமாக கரண்ட் அதை எடுக்க ஆரம்பிச்சுன்னா நம்மளுடைய மின் கட்டணமும் அதில் உயர்வதற்கு ஏதுவாக இருக்கும். அதுவும் போக அது நமக்கு ஆபத்தை விளைவிக்கிற பொருட்களாக இருக்கும். இது மின்விசிறி மட்டும் உதாரணம் இல்லை, நம்ம வீட்டுக்குள்ள உள்ள கிரைண்டர் அதெல்லாம் அந்த மாதிரி ஆபத்தை விளைவிக்கக்கூடிய, எர்த்திங் இல்லாமல் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய இதாக இருக்கும். அதனால் என்றைக்குமே ஐஎஸ்ஐ முத்திரையிட்ட பொருட்களை வாங்கி மின் கட்டணத்தை மிகவும் குறைத்து கொண்டு அதை பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. கலந்துரையாடலில் இதுவரை நீங்கள் கேட்டது மின்சாரத்தில் கணிதம். கலந்துரையாடியவர் உதவி செயற்பொறியாளர் முத்துராமலிங்கம் மற்றும் உதவி பொறியாளர் ராஜலட்சுமி, தமிழ்நாடு மின்சார வாரியம், கப்பலூர், மதுரை. இதில் பங்கேற்றவர்கள் மதுரை மாவட்டம் கொம்பாடி கிராம மக்கள். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் இனி நாடக கணிதம் கேட்கலாம். நாடகத்தின் பெயர் வட்டி கணக்கு. இதில் பங்கேற்பவர்கள் மதுரை மாவட்டம் கொம்பாடி கிராம மக்கள். இதில் வரும் கதாபாத்திரங்கள்: பாக்கியாவாக சித்திகா, பார்வதியாக பாத்திமுத்து மற்றும் கலைவாணியாக பசீரா. நாடக கதை எழுதியவர் திரு எம் கிருஷ்ணன். நாடக இசையமைப்பு ஷியாமலாவாணி 90.4. என்ன பார்வதி, உன்னை பார்க்க முடியலையே, நேற்று எங்கே போயிருந்த? அதை ஏன் கேட்குற பாக்கியா? ஏன், என்னாச்சு பார்வதி? ஒன்றும் இல்லை, நான் ஒருத்தவங்களுக்கு கடன் கொடுத்தேன், அதனால தான் நான் என் காசை வாங்குறதுக்காண்டி போயிருந்தேன். ஆமாம் பார்வதி, எத்தனை ரூபா கொடுத்த? நான் 15,000 பணம் கொடுத்தேன் பாக்கியா. அதுக்கு வட்டியும் வரல, முதலும் வரல. நீ கடன் கொடுத்து எத்தனை வருஷம் ஆச்சு? அது கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆச்சு. என்ன பார்வதி சொல்கிற? இத்தனை நாள் ஏன் பார்வதி என்னோட சொல்லவே இல்லை? நானும் இந்த மாதிரி அலைஞ்சு அலைஞ்சு தவிச்சு போயிட்டேன், ஒரு கதையும் ஆகலை. அது சரி, இது வர எத்தனை ரூபா வட்டி வந்திருக்கு? அதுதான் ஒன்றும் புரியலை பாக்கியா. என்ன பார்வதி இவ்வளோ அலட்சியமாக சொல்கிற? ஒருவேளை நான் படிச்சிருந்தா எனக்கு கணக்கு தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். சரி சரி, நான் வட்டியை கணக்கு பண்ணி சொல்கிறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத. சரி பாக்கியா. 100க்கு எத்தனை பைசா வட்டி கொடுத்த? அது ஒரு 3 பைசா வட்டி கொடுத்தேன். 3 பைசா வட்டின்டா 100க்கு 3 ரூபா, 1000க்கு 30 ரூபா,
அப்படின்டா 10,000க்கு 300 5,000க்கு 150 வரும். மொத்தம் 15,000 ரூபாய்க்கு 450 வட்டி வரும். ஆமாம் பார்வதி, நீங்கள் வட்டி கொடுத்து எத்தனை வருஷம் ஆச்சு? 15 வருஷம் ஆச்சு பாக்கியா. 15 வருஷம்னா இந்த 15 450 பெருக்குனா மொத்தம் 6,750 வருது. கடன் கொடுத்து எவ்வளோ நாள் ஆச்சு? 15 மாசம் ஆச்சு பாக்கியா. அப்ப நான் மொத்தம் எவ்வளவு ரூபா வாங்கணும் பாக்கியா? முதல் 15,000 வட்டி 6,750 கூட்டுனா மொத்தமாக 21,750 வாங்கணும் பார்வதி. என்ன பாக்கியா சொல்ற? எனக்கு 21,750 வருமா? ஆமாம் பார்வதி, நீ சீக்கிரம் போய் வாங்க பாரு. சரி பாக்கியா, நான் எப்படியாச்சும் வாங்கிட்டு வந்துடுறேன். என்ன இந்த பாக்கியாவை எங்கேயெல்லாம் தேடுறது? பார்க்கவே முடியலையே. ஏ பாக்கியா, உன் ஃப்ரெண்டு கலைவாணி தேடிக்கிட்டு வர்றா பாரு. என்னையும் தேடிட்டு வர்றான்னு தெரியலையே. அதே எனக்கும் புரியலை. என்ன பாக்கியா, உன்னை எங்கேயெல்லாம் தேடுறது? ஏம்மா என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை பாக்கியா, நான் ஒரு ஆள்கிட்ட கடனுக்கு பணம் கொடுத்தேன். அதனால் என்ன கலைவாணி? இல்லை பாக்கியா, எங்கிட்ட பணம் வாங்கினவர் ரொம்ப அவசரம்ண்டு கூட்டு வட்டி தாரம்ண்டு பணத்தை வாங்கிட்டு போயிட்டாரு. கூட்டு வட்டின்டா எப்படி? எனக்கு தெரியலையே பாக்கியா. கூட்டு வட்டியே எப்படி கணக்கு பண்ணணும்டா கேட்டீங்கடா. 1000 ரூபாய்க்கு 5 வட்டின்னா ஒரு மாசத்துக்கு 50 ரூபாய் வருது வட்டி. வருஷத்துக்கு இந்த 50 12ஆல பெருக்குனா 600 ரூபாய் வருது. இவ்வளோதான் வாணி. இதே போல் 2வது வருஷத்துக்கு இந்த 1000 ரூபாயோட 600 ரூபாய் வட்டியும் சேர்த்து அசலாக மாறிடும். இப்போ சொல்லு, அசல் எவ்வளோ ரூபாயுண்டு? அப்போ அசல் 1,600 ரூபாய் வருது பாக்கியா. 2வது வருஷத்துக்கு 1,600 ரூபாய்க்கு எவ்வளோ வட்டின்னு இப்போ சொல்லு. 1,600 ரூபாய்க்கு 5 காசு வட்டின்னு கணக்கு பண்ணுனா ஒரு மாசத்துக்கு 80 ரூபாய் வட்டி வருது. இப்போ ஒரு வருஷத்துக்கு கணக்கு பண்ணுனா 960 ரூபாய் வருது வட்டி. அப்போ அந்த 1,600 ரூபாயோட 2வது வட்டி 960 ரூபாயை கூட்டினால் 2,560 ரூபாய் வருது. நீ சரியாக சொல்லிட்ட வாணி. இதே மாதிரி தான் அசலோட வட்டியும் சேர்த்து அடுத்த வருஷம் முதலாக மாறிடும். இவ்வளோதான் கூட்டு வட்டி. இதே போல் மாறிக்கிட்டே இருக்கும் கலைவாணி. கூட்டு வட்டின்டா இவ்வளவு தானே பாக்கியா? நான் என்னமோ ஏதோன்னு நினச்சிட்டேன். நாடக கணிதத்தில் இதுவரை நீங்கள் கேட்ட நாடகம் வட்டி கணக்கு. இதில் பங்கேற்றவர்கள் மதுரை மாவட்டம் கொம்பாடி கிராம மக்கள். நாடக கதை எழுதியவர் திரு எம் கிருஷ்ணன். நாடக இசையமைப்பு ஷியாமலாவாணி 90.4. வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியிலே கற்றலும் கற்பித்தலும் நிகழ்த்துபவர் திருமதி எம் பிரதீமா. கணித ஆசிரியை கிருஷ்ணம்மாள் ராமசுப்பையர் பள்ளி, மதுரை. இதில் பங்கேற்பவர்கள் மதுரை மாவட்டம் எலியார்பத்தி கிராம மக்கள். வணக்கம், என் பேர் நல்லம்மா. என் கூட சீனியம்மா வந்திருக்கு. நாங்கள் எலியாரத்தி கிராமத்துலேருந்து வந்திருக்கோம். இங்கே கணக்கு கற்றுக்கிற வந்திருக்கோம். வணக்கம், என் பேர் எம் பிரதிமா. நான் கிருஷ்ணம்மாள் ராமசுப்பையர் பள்ளியில் கணித ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். இப்போ நான் உங்களுக்கு வாழ்க்கைக்கு மிகவும் தேவையான அத்தியாவசியமாக இருக்கக்கூடிய அடிப்படை கணக்கை பற்றி கற்றுத்தரலான்னு வந்திருக்கேன். பொதுவாக நம்ம நேரத்தை மணி நிமிடம் கொண்டு தான் பார்ப்போம். இப்போ உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா 10 மணி 20 நிமிடம் அப்படிங்கிறதுல 10ங்கிறது மணியை குறிக்கும், 25ங்கிறது நிமிடத்தை குறிக்கும். இப்போ
பொதுவாக நம்ம நேரம் பார்க்குறத எடுத்துக்கிட்டோம்னா மணி மற்றும் நிமிடத்தை கொண்டு தான் நம்ம வந்து சொல்வோம். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், அந்த ஒரு மணி நேரத்தில் வந்து 60 நிமிடங்கள். இதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். உதாரணத்திற்கு 10 மணி 25 நிமிடம் அப்படிங்கிறது வந்து 10ங்கிறது மணியை குறிக்கும், 25ங்கிறது வந்து நிமிடத்தை குறிக்கும். பொதுவாக நம்ம ஒரு நாளைக்கு வந்து மணி பார்க்குறத 2 வகையாக சொல்லலாம். ஒன்று வந்து முற்பகல் பிற்பகல்னு பார்ப்போம். முதல் 12 மணி நேரத்தை முற்பகல்னும், அப்புறம் வர ஒரு 12 மணி நேரத்தை பிற்பகல்னு, மொத்தம் 24 மணி நேரம்னு சொன்னேன் இல்லையா? அதில் முற்பாதி முற்பகல், அதுக்கு அடுத்து வரக்கூடியதை வந்து பிற்பகல்னு சொல்லுவோம். மொத்தம் 24 மணி நேரம் ஒரு நாளைக்கு. அல்லது இதுக்கு பதிலாக நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்குலாம் நீங்கள் போயிருப்பீங்க, அங்கே வந்து 24 மணி நேர கடிகாரம் தான் வச்சுருப்பாங்க. நம்ம வீட்டில் இருக்கிறது வந்து மொத்தம் 12 மணிகளை கொண்டது. 12லிருந்து 1, 2, 3ன்னு ஆரம்பித்து 11 வரைக்கும் இருக்கும். நம்ம இதில் எண்கள் வந்து அந்த மாதிரி தான் வந்து எழுதிப்பாங்க. இது 2 தடவை வரும். இப்போ 1 மணின்னு எடுத்துக்கிட்டோம்னா பகலில் ஒருக்க வரும், இரவில் ஒருக்க வரும். 2 மணி. இதே மாதிரி ஒவ்வொரு எண்களும் வந்து 2 தடவை அந்த மணி வரும் நம்ம வீட்டில் இருக்க கடிகாரத்தில். இப்போ ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறீங்க, அங்கே குறிக்கிற மணி வந்து 24 மணி நேர கடிகாரம். அதாவது அதை பற்றி இன்றைக்கி நம்ம பார்ப்போம். இப்போது முற்பகல் அப்படிங்கிறது வந்து இரவு 12 மணி, நள்ளிரவு 12 மணி இருக்கு இல்லையா, அதில் இருந்து மதிய நேரம் 12 மணி வரைக்கும் இருக்கிறது வந்து முற்பகல். அதுக்கப்புறம் வரக்கூடிய 12 மணியிலிருந்து திருப்பி நள்ளிரவு 12 மணி வரைக்கும் இருக்கிறது வந்து பிற்பகல். இப்போ இரவு 12 மணியை நம்ம நள்ளிரவுன்னு சொல்லுவோம். அந்த 12 மணிக்கு அப்புறம் வர அந்த 1 மணியை நம்ம முற்பகல் 1 மணின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து 2 மணியை முற்பகல் 2 மணி. அதே மாதிரி 3 மணி, 4 மணி, 5 மணி, இது எல்லாமே வந்து முற்பகல். அதாவது எது வரைக்கும்னா மதிய வேலை, மதியம் ஒரு 12 மணி வரும் இல்லையா, அந்த இது வந்து மதியம் 12ன்னு சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி வர எல்லாமே முற்பகல் தான். அந்த 1 முற்பகல் 1 மணி, முற்பகல் 2 மணி, முற்பகல் 3, விடிய காலையில் 4 மணி இருக்குல்ல, அதுவும் முற்பகல். அப்புறம் 5 மணி, 6 மணி, இதே மாதிரி 12 மணி வரைக்கும் சொல்லுவோம். அந்த 12 மணிக்கு அடுத்து வர்றதை வந்து பிற்பகல்னு சொல்லுவோம். உச்சி வேலை 12 மணி இருக்குது, அதுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த 1 மணியை வந்து பிற்பகல். அப்புறம் மதிய வேலை இந்த 2 மணி வரும் இல்லையா, அதையும் பிற்பகல் 2 மணி. அடுத்து 3 வந்து பிற்பகல். இது வந்து நம்ம முற்பகல் பிற்பகல்னு பிரிக்கும் போது. இதே இது வந்து ரயில்வே ஸ்டேஷனில் அந்த 12 மணிக்கு அடுத்து வரக்கூடிய அந்த மணி, அதாவது பிற்பகல் 1 மணி இருக்கு இல்லையா, அதை வந்து 13 மணி நேரங்கள்னு குறிக்கப்பட்டிருக்கும். அடுத்து 2 மணி வந்து 14 மணி, அதாவது 12 மணி நேரத்திற்கு அடுத்து வரக்கூடியதை 13, 14 அப்படின்னு வரும். அடுத்து 3 மணி வந்து 15, 4 மணி வந்து 16. இதே மாதிரி இரவு 11 மணி வரும்போது அது வந்து 23ன்னு இருக்கும். அதே போல் நள்ளிரவு 12 மணிக்கு வந்து ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா மணி 24ன்னு இருக்கும். சரி, இப்போ நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்குவோம். அங்கே வந்து 14 மணி நேரம் அப்படின்னு குறிக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா அது எந்த மணின்னு உங்களுக்கு சொல்ல முடியுமா? எனக்கு தெரியாது. சரி, நானே உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன். இப்போ நான் கேட்ட கேள்வி வந்து, நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறீங்க, 14 மணின்னு அங்கே இருக்க கடிகாரத்தில் குறிப்பிடப்படுது அப்படின்னா மணி என்னன்னு கேட்டேன். அதாவது 12 மணிக்கு அடுத்து வர ஒவ்வொரு நேரத்தையும் நம்ம கணக்கு பார்க்கணும். 12 மணிக்கு அடுத்து 1 மணி இல்லையா, நம்ம வீட்டு கடிகாரத்தின்படி இது 1 மணியை குறிக்கும். அதை தான் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் 13 மணி அப்படின்னு இருக்கும். அடுத்து 14ங்கும் போது மதிய வேலையில் வரக்கூடிய 2 மணி தான் 14 அப்படின்னு இருக்கும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இன்னொரு கேள்வி கேட்கவா? இப்போ நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் அங்கே இருக்க கடிகாரத்தில் 15, அதாவது மணி 15 குறிக்குது. இப்போ மணி என்னன்னு சொல்ல முடியுமா? முயற்சி பண்ணி பாருங்கள். மதியம் 3 மணி. ரொம்ப சரியாக சொன்னீங்க, தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ முற்பகல் பிற்பகலை பற்றி நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. இதுவரை நீங்கள் கேட்டது கற்றலும் கற்பித்தலும். கற்றலும் கற்பித்தலும் நிகழ்த்தியவர் திருமதி எம் பிரதிமா, கணித ஆசிரியை, கிருஷ்ணம்மாள் ராமசுப்பையர் பள்ளி, மதுரை. இதில் பங்கேற்றவர்கள் மதுரை மாவட்டம் எளியார்பத்தி கிராம மக்கள்.
ஷியாமலவாணி 90.4 சமுதாய வானொலியின் வானொலி மூலம் கணிதம் கற்போம் இந்நிகழ்ச்சிக்கு ஊக்கம் மற்றும் ஆதரவு வழங்கியோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பாடல் குழுமம், புதுதில்லி.